இந்திரன் என்ன சொல்லி வச்சிருக்கார், கருடா நீ என்கிட்ட இந்த எடுத்துன்னு போயிட்ட, எடுத்துட்டு போகிறது மட்டும்தான் உன் வேலை, பூமியில் வச்சுடணும், அப்புறம் திரும்பிலாம் பார்க்கப்படாது. கருடன் பார்த்தார், இது ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட். அதனால் அவர் என்ன பண்ணார், நேர தன்னுடைய பிராத்தாக்களை கூட்டார், கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய 1000 பாம்புகள். நன்னா என்ன பண்ணார், தர்பை, இன்றைக்கும் தர்பைக்குண்டான பெருமையே தனி. தர்பையை காய வச்சுட்டேன்னா அது கிட்டத்தட்ட பிளேடு மாதிரியே குத்தும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் டூல் பாக்ஸாக பயன்படுத்தி விட்டார் பகவான். எங்கே, வாமனாவதாரத்தில் அவர் என்ன பண்ணார், டூல் பாக்ஸ் எடுத்துன்னு போகிற மாதிரி எப்போவுமே ஒரு டெக்னீஷியன் கையில் அது ஒன்று ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு கையில் எடுத்துன்னு போனார். ஜலம் வரலை, இப்படி திருப்புறார், காற்று தான் வருது. கூப்பிடு பிளம்பரை என்னார். பெருமாள் சொன்னார், பிளம்பரெல்லாம் கூப்பிட வேண்டாம், நான் கையில் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்திரவே பார்கவசியன்னர், அந்த கண்ணை பார்கவன்னா என்ன, பிருகுகுலத்தில் வந்த சுக்ராச்சாரியனுடைய கண்ணை எடுத்துவிட்டார் பகவான். இன்றைக்கும் அவர் கண்ணுக்காக தவிச்சுட்டே இருக்கார் சுக்ராச்சாரிய. ஒரு கண்ணு தான் தெரிகிறது போல இருக்கு. ஏன்னா ஆழ்வாரே பாடும்போது சுக்கிரன் கண்ணை அறுத்தானே அச்சோ அச்சோன்னர். அப்பேற்பட்ட அந்த பகவான் கையில் தர்பையை வச்சுருக்கார். தர்பை அப்படிங்கிறது தூய புல். தூய புல்னா ஹோலி கிராஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த தூய புல்லே ஒரு அக்ரஹாரம் முழுக்க இருந்தால் அதற்கு தூப்புல் அப்படின்னு பேர். நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு உபநகரியாக இருக்கும் தூப்புல் அப்படிங்கிற இடம், தூய புல் தர்பை, தூப்புல் தூய புல் நிறைந்த இடம். அந்த தூப்புலில் பிறந்த வள்ளல் தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன். அதனால தான் தூப்புல் பிள்ளை, தூப்புல் வேதாந்த தேசிகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட அந்த தூய புல் தர்பை. தர்பை காஞ்சு போனால் வெட்டும், ஆனால் அதை தான் பயன்படுத்தினான் வாமனன், அதை தான் பயன்படுத்தினான் ராமன். ராமர் எங்கே பயன்படுத்தினார், காகாசுரனை ஒரு புல்லால் பிடுங்கி போட்டார். தர்பையான் அந்த இடத்துல சொல்லலை, ஆனால் தர்பையில் படுத்துண்டார். ஆச்சரியம். திருப்புல்லானின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஊரும் உங்கள் ஊருக்கு காம்படிஷன். நீங்கள் சொல்வேள் இல்லையா, அம்பலப்புழா பாயசம் மாதிரி வராதுன்னு தமிழகத்தில் இருக்கா, அவா சொல்லுவா திருப்புல்லானி பாயசம் மாதிரி வராதும்பா. இப்போ சுவாமி எது தேவையில்லை, ரெண்டுத்தையுமே சாப்பிட வேண்டியதுதான். நமக்கு என்ன என்ன சாப்பிட்றதுக்கு என்ன குறைவு, தமிழகத்து பாயசம் என்ன, கேரளத்து பாயசம் என்ன, இனிக்கிறது எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுடலாம். திருப்புல்லானி சேது ஸ்நானம் ஒருவன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்ய வேண்டும். என்ன அழகு தெரியுமோ சேது ஸ்நானம் பண்ணா. சேது ஸ்நானத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ சமுத்திரத்துக்கு போகிறதுக்கு நாள் கிழமையெல்லாம் இருக்கு இல்லையா, ஆனால் சேது ஸ்நானத்துக்கு மட்டும் அது கிடையாது. அழகா தேசிகன் தெரிவிக்கிறார், கிருபே கிருத ஜகத்விதே கிருபணஜந்து சிந்தாமணே ரமாசகச்சரம் ததா ரகுதுரீண்ய யந்தியாத்வயா வியபஜ்ஜத சரித்பதிஹி சகிருதவேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா அப்படின்னார். தியாகராஜர் கூட நான் ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லலை, சேது கட்டினவனுக்கு நமஸ்காரம் பண்ணேன்னார். வந்தனமோ ரகுநந்தன சேது பந்தன. அப்பேற்பட்ட சேதுவை பகவான் நமக்கு கட்டி வச்சார். அந்த சேதுவில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். எது உத்தமம் தெரியுமோ, ஸ்நானத்தை விட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன் ஒரு சங்கல்பம் பண்ணி வைப்பார். அதை யாரெல்லாம் சேது ஸ்நானம் பண்ணலையோ, பண்ணினவாளுக்கு நீங்கள் கேட்டிருப்பேள், சேது ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிறவா கட்டாயமாக ஒரு வாட்டி பண்ணிட்டு வாங்கோ. அந்த வைஷ்ணவ சுவாமி பட்டர் சுவாமி சங்கல்பம் பண்ணி வைக்கும்போது ஒரு 20 நிமிஷம் ஒரு சங்கல்பம் பண்ணுவார். நமக்கு புரியிறாப்புல இருக்கிற சங்கல்பம் தமிழ்லேயே சொல்லுவார். என்னென்னா, எந்தெந்த பாவங்கள் செய்தால் இந்த சேதுவில் ஸ்நானம் செய்தால் போகும்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 120-130 பாவங்கள் சொல்லுவார். அதில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, என்ன ஒரு சந்தோஷம்னா, அங்கே மட்டும் நம்ம 100க்கு 100 வாங்கிடுவோம். அவர் 120 பாவங்கள் சொல்கிறார் இல்லையா, இல்லை கிட்டத்தட்ட எல்லா பாவங்களுமே நம்ம பண்ண மாதிரி தான் இருக்கும். அம்மாவை ஒரு நாளாவது வாயால் வைதவன், தந்தையை ஒரு வாட்டியாவது வைதவன், ஆச்சாரியனை கிண்டல் கேலி செய்தவன், என்னென்னவோ சொல்லுவார். எல்லாமே அதில் அடங்கி போயிடும். அதனால் அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரே முழுக்கு போட்டுவிட்டு வந்துட வேண்டியது தான். அப்பேற்பட்ட அந்த ஊரில் திருப்புல்லானின்னு பேர். 108 திவ்யதேசங்களில் ஒன்று. அங்கு இருக்கக்கூடிய பகவான் ஆதி ஜெகநாதன், தர்பஷயன ராமன். ஏன்னா ராமன் அந்த சேது கட்டுறதுக்கு முன்னாடி ராமர் ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார். இந்த பைபாஸே பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார்னா, இந்த பர்மிஷன் வாங்கணுமா, வாங்கி நின்று போய் எழுந்து இருந்து கொடுப்பார். அவருக்கு இந்த லௌகீகம்லாம் ரொம்ப புரியாது. இப்போ ஒரு ஆஃபீஸர்கிட்ட போகிறார், கிளியரன்ஸ் வாங்கணும், அது இன்றைக்கி ஆகாது, கொடுத்தா ஆகும்.
அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ராமரான்னு கொடுத்தா ஆகும்னா அப்ளிகேஷனை கொடுத்துட்டு வந்துடுவார். கிருஷ்ணர் சாமர்த்தியம், மாமா கொஞ்சம் பெஞ்சு கீழே கை வச்சுக்கோங்கோ அப்படிம்பார், கொடுத்துட்டு வந்துடுவார். கிருஷ்ணருக்கு என்னென்னா வேலை நடக்கணும். ராமருக்கு அப்படி இல்லை, தர்மத்தின் பாதை, தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரத்தின், தர்மத்தின் பாதையில் நடக்கணும். அதனால தான் கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார். ஆனால் கிருஷ்ணருக்கு அந்த கஷ்டமே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், லோகம் எப்படி இருக்கோ அந்த வழியில் போய் நான் ஜெயிச்சு விட்றேன்னார். ஆனால் எதை நம்ம கடைப்பிடிக்கணும்னு நமக்கு பெரியவா என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதை கடைப்பிடிச்சா போகிறோம். கிருஷ்ணரே அப்படி பண்ணாருன்னா கிருஷ்ணன் மலையும் தூக்கினார், நம்மளால் தூக்க முடியுமா? மழை வந்துடுத்து சென்னப்பட்டினத்தில், யாராவது வாங்க சுவாமி பரங்கி மலை பக்கத்துலேயே இருக்குது தூக்குறேன்னு சொல்கிறாளா? முடியலை. அவருக்கு இருந்தது சாமர்த்தியம், தூக்கினார். பாம்பை கண்டால் படையே நடுங்கும். ஒன்றுமே இல்லை, மழை வந்த கட்டத்தில் சொன்னால் முதலைகள் பாம்புகள்லாம் தண்ணீரில் வந்துடுத்துன்னு சொன்னோன்னா ஊர் மக்கள்லாம் பயந்துட்டா. இதே பகவான் காளிங்கன் மீது நர்த்தனம் பண்ணார். நமக்கு பண்ண தெரியறதோ தெரியல, மலை எடுக்க தெரியறதோ எடுக்க தெரியல. அதனால் ஆச்சாரியன் எது சொல்லியிருக்காரோ அதை கடைபிடிக்கலாம். அர்த்தம் எதுக்காக சொன்னேன்னா, பகவான் அந்த சேத்துவை கட்டுவதற்காக சமுத்திரராஜா கிட்டேந்து கிளியரன்ஸ், பர்மிஷன், ஆக்ஞை வாங்க வேண்டும் என்பதற்காக தர்பையில் சயனித்தான். வாமனன் தர்பையை பயன்படுத்தினான், ராமன் தர்பையை பயன்படுத்தினான். அதே தர்பையை ஒரு அணையாக வைத்து கருட பகவான் அமிர்த கலசத்தை வச்சுட்டு போகிறார். அந்த பிராத்தாக்கள் கிட்ட சொல்கிறார், நீங்கள் குளிச்சு பல நாள் ஆச்சு, குளிக்கிறீளோ இல்லையோ அலங்காரம் மட்டும் பண்ணிக்கிறேள். ஏன்னா பாம்புக்கு தோல் உரியும், நீ சட்டையை மாற்றிக்கிற, ஆனால் குளிக்கிறியா இல்லையான்னு தெரியல, குளிச்சுட்டு வானார். இது இவர் சொல்லியிருக்காரே பேருங்கிறதுக்காக பாம்புகள்லாம் குளிக்க போச்சு. அதுக்குள்ளே இந்திரன் வந்துட்டான். இந்திரன் அமிர்த கலச பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துட்டு போகும்போது எப்போவுமே இன்னொருத்தரை பார்த்துட்டு பாத்திரத்தை தூக்கினோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ததும்பும். அப்போ என்ன எடுத்து அந்த அமிர்த கலசத்துலேருந்து அமிர்தம் கொஞ்சம் கொஞ்சமாக செதறது, வெள்ளை தர்பையில் செதறி எடுத்துட்டு போகிறத பாம்புகள் வந்தது பார்த்தது. சரி, அவன் எடுத்துட்டு தான் போயிட்டானே, எல்லா பாம்புகளும் விஞ்சின பாம்புகள் அந்த அந்த தர்பையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை நக்கலாமேங்கிறதுக்காக வருது, நாக்கால நக்கிறது. அப்போ அந்த தர்பை கூர் முனை இருப்பதால் நாக்க ரெண்டா கிழிச்சுருது. ஆயிடுதா? இப்போ பாம்புகள் கொஞ்சம் விழுந்த அந்த அமிர்தத்தை பருகிறதா. அதனால தான் ரெப்டைல்ஸில் முக்கியமாக பல்லி பாம்புக்கெல்லாம் நீங்கள் வாழை வெட்டினேன்னா அது இறந்தே போகாது, இன்னும் வளர்ந்துட்டு இருக்கும். அந்த விஞ்ச அமிர்தம் இன்றைக்கும் இருக்குது போல இருக்குது, அதனால தானே அது வளர்ந்துட்டே வருது. அதனால் அதுக்கு முழுக்க வந்துடும். இப்போது மனிதர்களுக்கு அப்படி இல்லையோ, ஒருத்தருக்கு கையை வெட்டினா நம்ம வேணால் இன்னொரு கை கொடுக்கலாமே ஒழிய அதே கை வளராது. ஆனால் அந்த பாம்புகளுக்கு வளருமே, ஏன்னா அந்த ஒரு அளவுக்கு அமிர்தம் பருகினபடியால் ஆச்சு. அப்பேற்பட்ட கருடன் யார்? வேகோத்தானம் விதானம் யஜனம் அனுகுணம் வைஜயந்தி ஜெயந்தி மித்ரம் நித்யாபியமித்ரம் யுதி விஜயரதோ யுக்யயோகான் அபேக்ஷா தாசோ நிஷ்பர்யுதாசோ தனுதனயபிதோ நிஸ்ஸஹாய சஹாயः தோதூயேதாஸ்மதீயம் துரிதமதிரதா தாராதி பக்ஷைஹி ஸ்வபக்ஷைஹி. என்னழகா சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அந்த கருடனானவன் பகவானுக்கு கொடியா இருக்காராம், அவரே தான் கொடையா இருக்காராம். கொடினா புரியறது இல்லையா, ஃப்ளாக், அது நேத்தே பார்த்துட்டோம். கருட துவஜ தோஷாய, கொடையா இருக்கார். எங்க கொடையா இருக்கார்? அதுதான் ஆண்டாள் ஒரு இடத்துல சொல்றா. என்ன அழகா சொல்றா பாருங்க. 2 பெண்கள் பேசிக்கிறா. முதல் பெண் 2வது பெண்ணை பார்த்து கேட்குறா, ஏண்டி கண்ணங்கரேல்னு ஒரு பிள்ளைய நான் தேடிட்டு இருக்கேன் பாத்தியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இன்னொருத்தி சொல்கிறா, நீ சொல்கிற கருப்பு பிள்ளைய பார்த்தேனா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு பிள்ளைய பார்த்தேன். அது என்ன பண்ணி எடுத்து தெரியுமோ, கண்ணு குட்டிக்கு ஜலம் எப்படி பருகிறதுன்னு தெரியல, இவர் குடிச்சு காமிக்கிறார். இவரை பார்த்துட்டு அந்த கண்ணு குட்டி குடிக்க தெரிஞ்சுக்கிறது. ஓஹோ, அவனை தாடி தேடுற. அடுத்தது ஆண்டாள் கேட்குறா, ஏண்டி அவனை பார்த்தியா, ரொம்ப நன்னா புல்லாங்குழல் வாசிப்பானே. அதுக்கு அவ சொல்கிறா, பார்த்தேன், ஆனால் நீ சொல்கிறவனை பார்த்தேனா இல்லையான்னு தெரியல. நடந்து வந்தான் ஒத்தன், அவன் இன்னும் கருப்பாயிடப்படாதுங்கிறதுக்காக அவனுக்கு மேலே கருடன் பறந்து வரதை பார்த்தேன். கருடன் நிழல் கொடுத்து அவர் கருப்பாகாமல் இருக்கிறது பார்த்தார். இந்த விதேசங்களுக்கெல்லாம் போயிட்டேன்னா இந்த ஒயிட் கம்ப்ளெக்ஷன் பீப்புள் இருக்கா இல்லையா, அவள்லாம் $1000 கொடுத்து சமுத்திரத்தில் வந்து உட்காந்துப்பா. எதுக்குன்னா கருப்பார்த்துக்கு. நம்ம இங்கே ஒரு $1000 கொடுத்து அதுக்கு அந்த சூர்ணாதிகள்லாம் கிடைக்கிறது. அந்த சூர்ணங்கள்லாம் பூசினேன்னா அப்படியே அந்த நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படி தான் வருது. ஒரு பெண்மணி அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்கா,
அப்போ வந்து இன்னொத்தி வந்து கேட்குறா, ஏண்டி வருத்தமாக இருக்கே? இல்லை என்னை பார்க்க வந்தவா நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா, பயன்படுத்துங்கள் இதை அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே பளிச்சுன்னு அப்படியே டியூப்லைட் மாதிரி ஆகிடுறா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம வந்து பயன்படுத்தி கஷ்டப்பட்டு பலான்னு இருக்கணும்னு பண்ணுறோம். அவள் இத்தனை ரூபா செலவழிக்கிறது கருப்பாகிறதுக்கு. என்ன ஒரு வினோதமான உலகம் பாருங்க. அதனால் இந்த இடத்துல பெருமாள் இன்னும் கருப்பாயிடப்படாதான். ஏற்கனவே அவர் கருப்பான்னு கேட்டால், நான் கிருஷ்ண சரித்திரம் சொல்லும்போது ஆழ்வார் ஒரு விஷயம் சொல்லுவார். அவருடைய அழகில் மயங்கின கோபஸ்திரீகள்லாம் கண் போட்டாலாம். யசோதைக்கு தாங்கலியான் தன் குழந்தை மேலே இவா கண் போடுறதே. கண்லேருந்து மையெடுத்து அப்படியே பெரிய கன்னியோனோ ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம்னு ஆண்டாள். அழகான கண்களை உடையவள். கண்கள்லேருந்து மையெடுத்து கண்ணனின் திருமுகத்தில் சாத்தினது சத்தியம். ஆனால் எங்கே சாத்தினான்னு தெரியலையாம். ஏன்னா திருமுகமும் மையும் ஒரே நேரத்தில் இருக்குது. அவர் இன்னும் கருப்பாயிடப்படாதுங்கிறதுக்காக கருடன் பறந்து வந்ததாக ஆண்டாள் சொல்கிறா. வினதை சிறுவன் சிறகென்னும் வினதைனா வினதா, சிறுவன்னா அவளுக்கு இருந்த 2 குழந்தைல சிறுவன் கருடன். வினதை சிறுவன் சிறகென்னும் அவனுடைய ரக்க கிழ மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. அவனை நான் விருந்தாவனத்தில் பார்த்தேனேன்னு ஆண்டாள் நாச்சியார் திருமணி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எடுக்கிறா. அப்பேற்பட்ட அந்த கருடன் பகவானுக்கு கொடி, பகவானுக்கு கொடை, பகவானுக்கு வாகனம், பகவானுக்கு மித்ரன், பகவானுக்கு தாசன், பகவானுக்கு சேஷபூதன். இத்தனை கைங்கரியங்களையும் பண்றாரே, அப்பேற்பட்ட கருடனுக்கு நமஸ்காரம்ங்கிறார். அடுத்தது சொல்றார் இன்னொரு முக்கியமான விஷயம். கருடனை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். கோவில்களுக்கு போனேன்னா உற்சவாதிகள் நடக்கும். பொதுவாக உற்சவங்கள் நடக்கும்போது பகவானின் சேஷ வாகனம், சிம்ம வாகனம் இப்படின்னு ஒரு வாகனம் நீங்கள்லாம் இந்த தொலைக்காட்சி பெட்டியிலையும் பார்ப்பேன். பகவானுக்கு உற்சவம் நடக்கும்போது கருட வாகனம் வரும்போது கூட்டம் திரண்டு இருக்கும். எப்பவுமே இந்த சூரிய பிரபை, சந்திர பிரபை, கற்பக விருட்சம், வெண்ணெய்த்தாழி கிருஷ்ணன் அதுக்கெல்லாம் ஓரளவு கூட்டம் வரும். ஏன்னா நாங்கள்லாம் இந்த கமெண்ட்ரிக்கு போகிறோம் பாருங்க, இந்த சேனல்லாம் கமெண்ட்ரிக்கு போகும்போது கருடோத்சவத்துக்கு சொல்லிவிடுவா, சுவாமி நீங்கள் கருடோத்சவத்துக்கு வந்து விடலாம். முதல்ல கருடோத்சவத்துக்கு புக் பண்ணிட்டு மற்றதுக்கு பண்ணுவா. இன்றைக்கும் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளுடைய கருட சேவை அவ்வளவு பிரசித்தம். ஏன் சுவாமி கருட சேவை பிரசித்தம் அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். கருடன் யாரு அப்படின்னு வேதம் என்ன சொல்கிறது, கருடன் யாருன்னு இதிகாச புராணங்கள் என்ன சொல்கிறது? ஒன்றுமே இல்லை. நமக்கு வேதம் சொல்லும் போதே பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேத் மாக்ஷபீர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஹி சஸ்துவாஹும் சஸ்தனூபிஹி விஷேவதே வைதம் யதாஹு ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தினஸ் தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி. தார்க்ஷ்யன்னு வருதா, கருடனுக்கு தார்க்ஷ்யன்னு பேர். அதனால் கருடனை பற்றி வேதமே சொல்கிறது ஒன்றும். ரெண்டாவது, பாகவதத்தில் துருவன் தவம் பண்ணுறான். ஏன்னா அவள் சித்தி சுருச்சிங்கிறவ கண்ணாப்பினான்னு விஷயம் சுடுறா குழந்தையால் தாங்க முடியல. விஷ்ணு புராணம் சொல்கிறது சப்த ரிஷிகளை குழந்தை கேட்டுதுன்னு, பாகவதம் சொல்கிறது தன்னுடைய பெற்ற தாய் சுனீதியை போய் குழந்தை கேட்டுதுன்னு. என்ன சொன்னான்னா, பகவானை போய் தியானம் பண்ணுன்னா குழந்தை போகிறது, தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, முதல்ல பழத்தை சாப்பிட்றது, கிழங்கை சாப்பிட்றது, காற்றை சாப்பிட்றது, ஜலத்தை சாப்பிட்றது, பஞ்சமாகினிக்கு நடுவில் நிற்கிறது, கடைசியில் பகவான் பிரத்யக்ஷமாகணும் இல்லையா? ஆர்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்லோகமாக அனுபவிக்கணும். ஏதோ கதையாக அனுபவிச்சா அது தேவையில்லை. ஆனால் ஸ்லோகமாக அனுபவிச்சாதான் தெரியும் இந்த வியாசருடைய பிள்ளை சுகபிரம்மம் எப்படி அப்பா பேரை காப்பாத்துறாருன்னு. நமஸ்காரம். In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha.
On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang, Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam Enum Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.